கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? போன வீடியோவில் நம்ம இந்த உடன்படிக்கை குறித்து பார்த்தோம். மொத்தம் எத்தனை உடன்படிக்கை, எத்தனை டைப்ஸ் ஆஃப் கவனன்ட், அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அடுத்த ஒரு 3 உடன்படிக்கை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வாருங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. The one who promised is faithful. வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. நம்ம போன வீடியோவில் பார்த்தோம், வாக்குத்தத்தம் எதின் அடிப்படையில் வருகிறது? அவர் நம்மோடு பண்ணின அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் வருகிறது. அப்படி என்றால் உடன்படிக்கை நம்மளோடு பண்ணின அந்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். Though we are faithless, he remains faithful, my friend. நம்ம போன வீடியோவில் பார்த்தோம், ஆடமிக் கவனன்ட் குறித்து பார்த்தோம், நோவாவோட உடன்படிக்கை குறித்து நம்ம பார்த்தோம். அடுத்ததாக ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கை குறித்து நம்ம பார்த்தோம். இஸ்ரேல் நாட்டில் ஒரு கல்ச்சர் உண்டு. இப்போ ஒரு உடன்படிக்கை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 நபர் உடன்படிக்கை பண்ணுறாங்கன்னா இவங்க பையில் ஒரு உப்பு இருக்கும், அவங்க பையில் கொஞ்சம் உப்பு இருக்கும். பாருங்க, தேவன் இந்த உப்பை குறித்து அதிகமாக அவர் பேசுவார். அப்படி தானே? உப்பு ஒரு இம்பார்ட்டன்ட் கம்யூனிட்டி இன் இஸ்ரேல். இந்த நபர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு இதை செய்கிறேன். அப்போ அவர் சொல்கிறார், நீங்கள் எதை செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்ல போதும் பார்த்தீங்கன்னா, அந்த உடன்படிக்கை பண்ணி முடித்தது பின்பு இவர்கிட்ட இருக்கிற அந்த பாதி உப்பை எடுத்து அவருடைய பையில போடுவார். அதே மாதிரி அவருடைய பாதி உப்பை எடுத்து இவருடைய பையில போடுவார். இப்போ இவர் கேட்பாராம், இந்த நபர் கேட்பாராம், என்னுடைய உப்பை நீங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்பாராம். எப்படி அது பிரிக்க முடியும்? எப்படி அது பிரிக்க முடியாதோ அதை போல இந்த 2 பேரும் பண்ணிட உடன்படிக்கை பிரிக்க முடியாது. ஸோ உடன்படிக்கைங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டானது நம்ம கிறிஸ்தவத்தில். உடன்படிக்கைங்கிறது ஏன்னா சிலுவையில் தேவன் பண்ணினது, அந்த ரத்தம் சிறந்து எல்லாமே நம்மளோடு பண்ணி அந்த உடன்படிக்கை. ஸோ உடன்படிக்கையின் கீழே தான் நம்ம வாழ்கிறோம். ஹல்லேலூயா. இப்பொழுது இன்றைக்கி மோசேயை குறித்து நம்ம பார்க்குறோம். இஸ்ரவேல் ஜனங்களோடு பண்ணின அந்த உடன்படிக்கை குறித்து பார்க்கிறோம். அப்போ யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த சீனாய் மலையில் தேவன் இறங்குகிறார். ஜனங்கள் எல்லாரும் கீழே இருக்கிறாங்க. நடுவாக யார் இருக்கிறாருன்னா மோசே இருக்கிறார். அப்போ தேவன் சொல்லுகிறாரு, நான் இந்த ஜனங்களோடு நான் உடன்படிக்கை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஜனங்கள் சொல்கிறாங்க, இல்லை, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அது இடி முழக்கமாக இருக்குது, அதனால மோசே எங்களுக்கு பதிலாக நீ பேசு, நாங்கள் எல்லாத்துக்குமே நாங்கள் ஆமேன் போடுறோம். அவர் என்னெல்லாம் உடன்படிக்கை சொல்கிறாரோ, அந்த உடன்படிக்கையில் என்னெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குதோ எல்லாத்துக்குமே நாங்கள் ஆமேன் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த சம்பவம் அங்கே நடைபெறுகிறது. அப்போ ஆண்டவர் இந்த ஜனங்கள்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி கட்டளைகள் எல்லாத்தையும் நீங்கள் கடைபிடிக்க போதும், நான் உங்களுக்கு கானான தருவேன். ஆனால் நீங்கள் கட்டளையை கடைபிடிக்கலை என்றால் இந்த கானானை விட்டு நீங்கள் துரத்தப்படுவீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஜனங்கள் எல்லாருமே என்ன, ஆமே, நாங்கள் எல்லா கட்டளையும் நாங்கள் கடைபிடிக்கிறோம். முதலாவது ஆண்டவர் சொல்கிறார், என்னை ஏண்டி வேறு தேவன் இல்லை, இங்கே ஆமேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நடுவில் தான் மீடியேட்டர் அந்த மோசஸ் இருக்கிறாரு. பாருங்கள், நம்ம கட்டளைங்கிறது நம்ம 10 கட்டளை தான் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். மொத்தம் 613 கட்டளைகள் இருக்கின்றது பிரியமானவர்களே. ஆதியாமத்துலேருந்து அந்த உபாகம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 613 லாஸ். அதில் பார்த்தீங்கன்னா 248 லாஸ் பார்த்தீங்கன்னா 248 அந்த கட்டளைகள் பார்த்தீங்கன்னா செய், இதை செய், இதை செய், செய் செய், டூ அப்படின்னே இருக்குது பாருங்கள். நீ பெற்றோருக்கு நீ கீழ்ப்படி, என்னை ஏண்டி வேறு எந்த தேவனும் இல்லை, என் தேவன் ஒரே தேவனை மாத்திரம் நீ நமஸ்கரி, அந்த மாதிரி செய் செய்ன்னு இருக்குது. 365 பார்த்தீங்கன்னா அந்த கட்டளைகள் எல்லாமே நீ செய்யாத செய்யாதன்னு இருக்குது. அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத, அங்கே போகாத, அதை அப்படின்னே இருக்குது பாருங்க. அப்போ இந்த 613 கட்டளையும் அவங்க கடைப்பிடிச்சாதான் தேவன் அவங்களுக்கு கொடுத்த அந்த ப்ராமிஸான கானானை அவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ இதில் என்ன வருது? இது ஒரு நபர் உடன்படிக்கையா, 2 நபர் உடன்படிக்கையா? பிரியமானவர்களே, இது 2 நபர். ஆண்டவர் சொல்றார், இந்த கட்டளையை கடைப்பிடிச்சுன்னா உனக்கு தருவேன். இவங்க என்ன சொல்றாங்க? சரி, நாங்கள் அந்த கட்டளையை கடைப்பிடிக்கிறோம், நீங்கள் எனக்கு தாங்க. ஒருவேளை நாங்கள் கட்டளை பிடிக்கலான்னா அந்த சாவை இங்கே மேலே வரட்டும். பாருங்க, நான் ஒரே ஒரு சிம்பிளான ஒரு கட்டளை சொல்கிறேனே. இந்த 613 ஒரு கட்டளை என்னன்னா, வருஷத்தில் 3 தரம் எருசலேமுக்கு போகணும். அந்த பஸ்கா பண்டிகைக்கு, கூடார பண்டிகைக்கு, அடுத்து பெந்தைகோஸ்தே பண்டிகைக்கு, இந்த 3 பண்டிகைக்கும் எருசலேமுக்கு போகணுமா. அது போகலாட்டினா இந்த கட்டளைகளை மீறுகிறதாக அர்த்தம். பாருங்கள், இது ஒரே ஒரு கட்டளை. இதே மாதிரி 613 கட்டளை இருக்கிறது. ஆனால் பாருங்கள், இந்த இஸ்ரேல் ஜனங்கள் முதலாவது கட்டளையே மீறிட்டாங்க. தேவனை தள்ளிட்டு கானானில் இருக்கிற அந்த விக்கிரகங்களை தேவனாக அவர்கள் வர்ஷிப் பண்ணாங்க. அதனால் அவர் மேலே சாபம் வந்தது. இந்த கானானை விட்டு தேவன் துரத்தி விட்டார் பாருங்கள். ரோமர் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, உடன்படிக்கை மீறுதல். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் உடன்படிக்கை மீறினா தேவனுடைய கோப ஆக்கினை கண்டிப்பாக வரும்.
ஸோ இது 2 நபர் உடன்படிக்கை. அடுத்ததாக இந்த பழைய ஏற்பாட்டில் கடைசியாக பண்ண உடன்படிக்கை பார்த்தீங்கன்னா தாவீதோடு அவர் உடன்படிக்கை பண்ணிக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ தாவீதுடைய வாழ்க்கை ரொம்ப ஒரு கடுமையான வாழ்க்கை. நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறோம் யோபு தான் ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லைங்க, யோபை காட்டிலும் தாவீது ரொம்ப கஷ்டப்பட்டார். பாருங்கள், வீட்லேயும் எதிர்ப்பு, வெளியிலையும் எதிர்ப்பு, வேலை ஸ்தலத்துலையும் எதிர்ப்பு, குடும்பத்துலேயும் எதிர்ப்பு, சமுதாயத்தில் எதிர்ப்பு, எல்லா இடத்துலையும் எதிர்ப்பு. அப்படி தானே? வீட்டில் அவங்க தாய் தகப்பன் அவரை மறந்தே போயிட்டாங்க. அவருடைய சகோதரர்கள் எல்லாருமே அவனுக்கு விரோதமாக செயல்படுறாங்க. அவர் சொல்றாருல, என் தாயின் பிள்ளைகளுக்கு நான் வேற்று மனுஷனாக இருக்கிறேன். தாவீது சொல்றாருல. கசின் பிரதர் பார்த்தீங்கன்னா, அந்த யோவா பார்த்தீங்கன்னா பின் நாட்களில் தாவீதை கொலை செய்ய வராரு. தாவீதோடைய உற்ற நண்பனாகிய அகிதோப்பேல் தாவீதை கொலை பண்ண வராரு. தாவீதனுடைய கர்ப்ப பிறப்பான அந்த மூத்த பையன் அவன் இறந்து போயிருந்தான், அம்னோன் இறந்து போயிருந்தான். 2வது பையன் அதோனியா பாருங்க தாவீதுக்கு விரோதமாக சிங்காசனத்துக்காக அவர்கிட்ட போராடுறாரு. 3வது பையன் அப்சலோன் தாவீதை கொல்ல வருகிறார். பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில் பிரச்சனை மேல பிரச்சனை. மனைவி தாவீதை ஒரு புருஷனாவே அங்கீகரிக்கலை. மாமனார் சவுல் தாவீதை கொலை செய்ய வகை பார்க்கிறார். ஸோ குடும்பத்தில் மாத்திரம்தான் எப்படின்னா, இஸ்ரவேல் நாட்டில் தாவீது உள்ளுக்கே போக முடியலையாங்க. தாவீதுடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் பார்க்க போதும் அவர் மலைகளிலும் குகைகளிலும் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவர் உள்ளுக்கே வர முடியல. ஏன்னா சவுல் தேசம் முழுக்க தாவீதை ஒரு ஆன்டி இஸ்ரேலியன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ப்ரொபகண்டா பண்ணிட்டாரு. சரி, இஸ்ரேல் மட்டும்தான் இப்படி தாவீதை ரொம்ப எதிர்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெளி தேசங்கள், அம்மோனியர்கள், மோவாபியர்கள், பெலிஸ்தியர்கள், எல்லா தேசமும் தாவீதுக்கு விரோதமாக இருக்குது. ஆனால் அது மத்தியில் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, நீ போன எவ்விடத்திலும் முன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். பாருங்க, தேவன் எவ்வளவு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். தாவீதுக்கு பண்ணின அந்த உடன்படிக்கை ஒரு மிகப்பெரிய உடன்படிக்கைங்க. பாருங்க, இன்ன வரைக்கும் தாவீது பண்ணின உடன்படிக்கை தேவன் மீறவே இல்லை. ஏன்னா தாவீதோடு பண்ண போதும் தேவன் மாத்திரம் தான் செய்கிறார். அவர் தான் உடன்படிக்கை பண்ணுகிறார். தாவீது எதுவுமே பண்ணலை. அப்போ இது ஒரு நபர் உடன்படிக்கை, சிங்கிள் பர்சன் கவனன்ட். இந்த 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் தாவீதுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? நான் நல்ல ஒரு கேதுரு மரத்தில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், பெரிய அரண்மையில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஆனால் தேவனுக்கு நான் ஒரு ஆலயத்தை கட்டணுமேன்னு பாருங்க அப்படி நினச்சிட்டு இருக்க போதும் தேவன் நிறைய வார்த்தைகளை அவர் கொடுக்கிறார். இன்றைக்குமே தாவீதை போல் நம்ம இருக்கணுங்க. நம்மளுக்குன்னு வாழாமல் நம்ம கர்த்தருக்காக வாழணும். பாருங்க, தாவீதோடைய டிசையர், ஹி விஷ் டு பில்ட் அ டெம்பிள் ஃபார் காட். அப்படி நினச்சிட்டு இருக்க போதும் ஆண்டவர் என்ன செஞ்சார்? அதே 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னார். பாருங்க, தேவன் தாவீதோட உடன்படிக்கை பண்ணுகிறார். நீ எனக்கு டெம்பிள் கட்டணும், ஆலயம் கட்டணும் நீ நினைச்சிட்டு இருக்கிறல்ல தாவீது, இன்னைக்கு நான் உன்னோட உடன்படிக்கை பண்றேன். உன்னுடைய டிசைர் ரொம்ப நல்ல டிசைர். நான் இப்போ உன்னோட உடன்படிக்கை பண்றேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்னைக்குமே நிலைச்சு நிற்கும். I will establish your house and your kingdom. ஆண்டவர் சொல்றாரு. இதுக்கு மேல ஒன்று சொல்றாரு பாருங்க, என்னன்னா உன்னுடைய ராஜ்யம் நிலைச்சு நிற்கும்னா அங்க தேவனே வரணும். உன் ராஜ்யம் நிலைச்சு நிற்கும்னா அங்க தேவனே வரணும். நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நான் உன்னுடைய வம்சத்துல வந்து உன் ராஜ்யத்தை நான் நிலைச்சு நிற்க பண்ணுவேன். இன்ன வரைக்கும் தேவன் அந்த உடன்படிக்கையில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். தேவன் உடன்படிக்கை மாறாதவர், உடன்படிக்கை மீறாதவர். உடன்படிக்கையில் எவ்வளவு உண்மையுள்ளவராக இருக்கிறார் பாருங்க. தாவீது எதுவுமே செய்யலை பாருங்க, இலவசமாக தேவன் கொடுத்தார். இந்த உடன்படிக்கையில் தாவீதுக்கு இலவசமாக ராஜ்யபாரம், இலவசமாக நிறைய காரியங்களை கொடுத்து தேவன் அவனை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, தேவன் நம்மோடு பண்ண இந்த உடன்படிக்கை ஒரு விலையேற பெற்றது. நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் புது உடன்படிக்கை என்றால் என்ன. அந்த உடன்படிக்கையின் கீழே தான் நம்ம வாழணும். அந்த உடன்படிக்கையில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு இருக்குது எல்லாமே நம்ம பார்ப்போம். Until then, bye from Dival.